assessed tax liability ஓகேவா அதுக்கும் provision for income taxக்கு ஒரு கனெக்ட் இருக்குடா ஓகே assessed tax liabilityனா என்ன அர்த்தம்னா tax liabilityலாம் கால்குலேட் பண்ணி நம்ம tax liability கால்குலேட் பண்றோம்ல டைரக்ட் டாக்ஸ்ல எல்லா டிடக்ஷன்ஸும் போட்டு எல்லாம் பண்றோம்ல இவ்வளவுதான் இந்த பர்சனுக்கு வரும்னு சொல்லிட்டு டாக்ஸ் லைபிலிட்டி ஃபைனலைஸ் பண்ணி ஒரு நம்பர் வருது அதுக்கு பேர் அசஸ்ட் டாக்ஸ் லைபிலிட்டி ஓகே ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டாக்ஸ்ன்றது என்னன்னா எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டா இந்த வருஷம் 40,000 இன்கம் டாக்ஸ் வரும் அப்படின்னு நினைச்சுட்டு முன்னாடியே ஒரு எஸ்டிமேட் மாதிரி பண்ணி ஒரு அமௌண்ட்டை பார்க் பண்றது ப்ரொவிஷன் ஓகே அட்வான்ஸ் டாக்ஸ் பெய்டுனா என்ன அர்த்தம்னா 40,000 வரும் 50,000 பே பண்ணிடுறது சும்மா எனக்கு ஒரு 40,000 வரும் 50,000 பே பண்ணிடுறதுன்றது வந்து அதாவது முன்னாடியே ஜாஸ்தியா பே பண்றது அட்வான்ஸ் டாக்ஸ் பெய்டு புரியுதா மூணு டெர்மினாலஜியோட மீனிங் அட்வான்ஸ் டாக்ஸ் பெய்டு அசஸ்ட் டாக்ஸ் லயபிலிட்டி அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டாக்ஸ் இது மூணு விஷயம் இருக்கு ஓகேவா அட்வான்ஸ் டாக்ஸ்ன்றது வந்து எக்ஸஸ் பிஃபோர் த டியூ டேட் பேயிங் எக்ஸஸ் ஓகேவா அசஸ்ட் டாக்ஸ் லயபிலிட்டின்றது வந்து யாரா யாரது அஞ்சாவதா யார இப்போ கனெக்ட் யாரோ கனெக்ட் பண்ணாங்க ஓகே அசஸ்ட் டாக்ஸ் லயபிலிட்டின்றது கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸ் அண்ட் as per the slab ஓகேவா ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டாக்ஸ்ன்றது வந்து estimating the income tax in prior or in advance and parking an amount for that for the same புரியுதா இது ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா ஃபர்ஸ்ட் மீனிங் ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இது பார்க்கலாம் இப்போ அசிஸ்ட் டாக்ஸ் லைபிலிட்டி சே ஃபார் எக்ஸாம்பிள் மித்ரா இப்போ வந்து தாத்தா வந்து 40,000 எதிர்பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரொவிஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஆக்சுவலா டாக்ஸ் லைபிலிட்டி 40,000 தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் சினாரியோ ஓகே இல்ல நான் அசஸ் பண்ண டாக்ஸ் லைபிலிட்டி வந்து 40,000 ஆனா ப்ரொவிஷன் வந்து 30,000 தான் போட்டிருக்கேன் அப்படின்னா கிரேட்டரா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும் இல்ல நான் ப்ரொவிஷன் பண்ணதை விட அசஸ் டாக்ஸ் லைபிலிட்டி வந்து கம்மியா இருக்குன்னா என்ன பண்ணும் இந்த மூணு சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இது கீர்த்தனா படிங்க கீர்த்தனா when assessed tax liability is equal to provision for income tax சூப்பர் செல்லம் செல்லமா இந்த அட்வான்ஸ் டாக்ஸ்னாலே டாக்ஸ் முன்னாடியே பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கரெக்டா ஒருவேளை இப்ப அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் கீர்த்தனா நீங்க ஆன்சர் பண்ணுங்க கண்ணா
100 ரூபாடா. ஓகே. அசஸ்ட் டாக்ஸ் லயபிலிட்டி 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இப்போ நீ என்ன பண்ணலாம்? ப்ரொவிஷன் வந்து நீ கொடுத்துருப்ப கரெக்டா? ப்ரொவிஷன் கண்டிப்பா அந்த அட்வான்ஸ் டாக்ஸ் பேஸ் பண்ணி தான்டா கொடுத்துருப்ப. சரியா? ப்ரொடாமினண்டா அந்த நம்பரோட அலைன் ஆகும். அப்போ இந்த ப்ரொவிஷனையும் அட்வான்ஸ் டாக்ஸையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த சினாரியோ பாருக்கனா, இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து 100 ரூபாய், அசஸ்ட் டாக்ஸ் லியாபிலிட்டி 200 ரூபாய். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா, என்னோட அசஸ்ட் டாக்ஸ் லியாபிலிட்டி ஜாஸ்தியா இருக்குல்ல, அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த அட்வான்ஸ் டாக்ஸையும் ப்ரொவிஷனையும் நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, டிஃபரன்ஸ் எவ்வளோ? 100 ருபீஸ் இருக்குல்ல, அதை இஸ் ட்ரீட்டட் அஸ் இன்கம் டாக்ஸ் பேயபிள் அண்டர் அதர் கரண்ட் liabilities. புரியுறதா? இது ரெண்டாவது சினாரியோ புரியுறதா? ஸ்கொயர் ஆஃப்னா ஆமா, ரைட் ஆஃப்னா இதுக்கு அகெயின்ஸ்டா அதுக்கு என்ட்ரி போடுவாங்கடா. அதாவது நெட் ஆஃப் ஆகும்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஓகேவா? நெட் ஆஃப் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்றது. நான் கேன்சல் பண்றது. இது இப்போ வந்து இந்த சினாரியோ இருந்ததுன்னா டிஃபரன்ஸ் இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் நீங்க பே பண்ண வேண்டியது. 100 ரூபாய் தான். ஆனா ஆக்சுவலா டாக்ஸ் பிராக்கெட் படி 200 ரூபாய் வந்திருக்கு. அப்பனா ப்ரொவிஷன்ல இருக்கிறத எடுத்து நீங்க 100 ரூபாய் பே பண்ணிடலாம்டா டாக்ஸ். எஸ்டிமேட் ஏற்கனவே ஒரு அமௌண்ட் பார்க் பண்ணிருப்பீங்க, அதை எடுத்து பே பண்ணிடலாம். ஜாஸ்தியா இருக்கிற போது நீங்க என்ன பண்ணணும்? அதை கரண்ட் லயபிலிட்டின்னு பே, அதை லயபிலிட்டின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அதான் the it will be treated as income tax payable to appear under other current liability. இது ஒரு சினாரியோ கண்ணா. மூணாவது சினாரியோ கீர்த்தனா, இங்க பாருங்க. அட்வான்ஸ் டாக்ஸ் பெய்டு வந்து 100, அசஸ் டாக்ஸ் liability வந்து 100, இது 200, இது 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? இந்த இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அட்வான்ஸ் டாக்ஸும் ப்ரொவிஷன் ஃபார் இதையும் இது பண்ணிடுவாங்களா? டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரீஃபண்ட் ஆயிடும். ஏன்னா ஜாஸ்தி இருக்குல்ல, அட்வான்ஸ் டாக்ஸ் நான் ஜாஸ்தியா பே பண்ணிட்டேன், ஆனா 100 ரூபாய் தான் நான் ஆக்சுவலா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டேன். treated as income tax refund. இந்த மூணு சர்க்கம்ஸ்டன்சஸ் தாங்க நான் இப்போ இது வந்து ஒரு 7 மார்க்ஸ் கொஷின், ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 மார்க்ஸ் கொஷின். கார்ப்பரேட் அக்கவுண்டிங் புக்லேருந்து தான் சம்மு 70% வரும்டா, புக்லேருந்து தான் வரும். சரியா? எஃப்எம் புக்கு மாடல்லேருந்து தான் 70% கேட்பான். ஓஆர் புக்கு மாடல்லேருந்து தான் 70% கேட்பான். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் மட்டும் கொஞ்சம் எங்கேயாவது ட்ரிக்கி பண்ணுவான்டா. ஆனா புக்ல இருக்கிறது தான் கேட்பான். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் புக்ல இருந்தே வந்துரும். மார்ஜினல் காஸ்டிங் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கோட கோர்ஸ் சாப்டரே மார்ஜினல் காஸ்டிங் தான். ஏபிசி ஆல்மோஸ்ட் லைன் அப் பண்ணிடுவான். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் புக்ல இருக்கிறது வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் அப்படியே புக்ல இருக்கிற கொஸ்டின் தான் வரும். ஓகேவா? இவிஏ புக்ல இருக்கிறது தான் வரும். அந்த ரெசிட்யூ டூ பாயிண்ட் அனாலிசிஸ்லாம் புக்ல இருக்கிறது தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. மார்ஜினல் காஸ்டிங் மட்டும் தான் ட்விஸ்ட் ஆகும். சரியா? நீங்க வந்து எனக்கு தெரியல, 3 பேரும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள ஸ்டேஜ் 2 முடிச்சிடணும். அது பண்றீங்களா? டார்கெட் பண்றீங்களா? செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள ஃபுல் ஸ்டேஜ் 2 முடிக்கணும். அப்படி முடிக்கிற போது தான் ஒரு குட்டி குட்டியா 2-3 விஷயம் இதுவா இருக்கும்டா. பட் 99% முடிக்க முடியுமா உங்களால செப்டம்பர் 15க்குள்ள? அப்படி முடிச்சாதான் செல்லம் உங்களுக்கு ஸ்டேஜ் 1க்கு படிச்சுட்டு ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்கும். அண்ட் டிசம்பர்ல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கிளப்டா எழுதும் போது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்.
என்னமாவது பண்ணி பாருங்க கண்ணா. ஏதாவது பண்ணியே தான் ஆகணும். அதாவது என்ன சொல்றது? ஆனா எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்னு சொல்லுவாங்களா, அது போட்டு தான் ஆகணும் செல்லம். ஆனா டிசம்பர்ல pretty well it will be a straight forward தான் இருக்கும்னு சொல்றாங்க. பட் நம்ம we have to என்ன எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் தான் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஆனா நான் ஒரே ஒன்று மட்டும் கண்டிப்பா சொல்றேன். மெட்டீரியல் ஃபுல்லா முடிச்சுட்டு சஜஸ்டட் ஆன்சர்ஸ் ஃபுல்லா முடிச்சு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லா முடிச்சிங்கன்னா கண்டிப்பா ஷுவர் ஷாட்டா above 50 above 60 வாங்குவீங்க. ஓகேவா? ஈவன் இஃப் த பேப்பர் இஸ் a very tough paper I'm telling you. And wherever you have to be very strong in basics, you have to be very strong there. சரியா? ஸ்டேஜ் 2ல ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா செல்லம்மா? இந்த ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கோட டச் எங்கேயும் வராதுடா. அபார்ட் ஃப்ரம் யுவர் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் கூட கோரா வந்து பெரிய பெரிய சம்ஸா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. குட்டி குட்டி சம்ஸா தான் இருக்கும். சரியா? அதனால எம்சிக்யூ வந்து ட்ரம்ப் கார்டு நம்மளுக்கு. அது ஏதாவது கரைச்சி குடிச்சிடுங்க. அதான் லாஸ்ட் வீக் வைக்கிறேன், ஆகஸ்ட் லாஸ்ட் வீக். அதனால செப்டம்பர் 15க்குள்ள கேட்டிங்களா கீர்த்தனா? காலைல வாங்குறீங்களா கிளியரா? செப்டம்பர் 15th should be a target date for your completion of stage 2. ஆகஸ்ட் எண்ட்ல நான் ஸ்டேஜ் 2 முடிச்சிடுவேன். 15 டேஸ் ஸ்டேஜ் 1 தொடவே தொடாதீங்க. கம்ப்ளீட்டா ஸ்டேஜ் 2 படிங்க. 2 வாரம் உட்காந்துட்டு இன்னொரு செப்டம்பர் 20th வேணா எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கோங்க. முடிச்சிடுங்க எப்படியாவது. ஓகேவா? ஸோ பிளான் அக்கார்டிங்லி எப்படியாவது முடிச்சிடுங்க. அப்படி பண்ணாதான் சொல்லுமா ஸ்டேஜ் 1ம் படிச்சுட்டு நவம்பர் மாதம் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு டைம் இருந்து டிசம்பர்ல கிராக் பண்ண முடியும். அதாவது ரைட்டிங் 8 பேப்பர்ஸ்ன்றது வந்து ஒரு நிஜமாலே ஒரு தவம் மாதிரி தான். டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் டே எக்ஸாம் டிவிஷன் உடனே பண்ணணும். அதுக்கு ஒரு பேப்பராவது நீங்க நீங்க ஸ்டேஜ் 2 வந்து செப்டம்பர் 15 முடிச்சிட்டீங்கன்னா 20 முடிச்சிட்டீங்கன்னா ஒரு மாசம் கேப் இருக்கும். செப்டம்பர் 20 டு அக்டோபர் 20 அதில் முடிச்சிடலாம் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 ரிவைஸ் என்னடா பண்ணணும்? அப்புறம் அந்த அக்டோபர் 20ல நவம்பர் 20 வந்து ஃபுல்லா மாடல் கொஸ்டின் பேப்பர் சஜஸ்ட் ஆன்சர்ஸ் பண்றது கரெக்டா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அப்படி சொன்னேன். சரியா? ஓகே. ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து இதுரா. இப்போ அசஸ்டு டாக்ஸ் லைபிலிட்டி வந்து ப்ரொவிஷன் இஸ் லெஸ் தேன் இஸ் கிரேட்டர் தேன் ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டாக்ஸ். அதாவது இந்த சினாரியோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். என்ன இதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு டிஃபரன்ஸை வந்து இன்கம் டாக்ஸ் வந்து ரீஃபண்டாக பண்ணுவாங்க. ஆனால் பிஎன்எல்ல என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க செல்லமா? ப்ரொவிஷன் ஃபார் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ல ட்ரையல் பேலன்ஸ்ல 400 காமிச்சிருக்காண்டா. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல 600 காமிச்சிருக்கான். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் புரியுதா? செல்லமா இந்த அடிஷனல் ப்ரொவிஷன் இருக்குல்ல, அதாவது தட் இஸ் இந்த 600 எங்க காமிப்பீங்க நீங்க பிஎன்எல்ல? ஏன்டா? ஏன் டெபிட் சைட்? கரெக்ட் தான், ஏன் டெபிட் சைட்? லாஸ் கரெக்டா? ஆன்டிசிபேட்டல டெபிட் சைட் அந்த மாதிரி தான் செல்லம்மா. இவங்க 200 ரூபாய்க்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்கணும். ஆனா எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்காங்க? கண்டிப்பா 100 ரூபாய் கிட்டத்தட்ட தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதானே அட்வான்ஸ் டாக்ஸா பண்றாங்க. அப்போ எனக்கு ப்ரொவிஷன் அப்பனா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு இடத்துல நான் வந்து என்னோட ப்ரொவிஷனை கம்மியா சார்ஜ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அதனால ஃபர்தர் ப்ரொவிஷனை நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்தர் ப்ரொவிஷன் should be debited profit and loss account. Okay, additional provision for income tax will appear under the line item tax expense in the statement of profit and loss as prior period tax. The additional provision இருக்கும் இல்லையா இன்கம் டாக்ஸ்க்கு வருமா 11th மா 12:30க்கு தான்மா வரும். ஒரு நிமிஷம் சாரிடா. ஸோ அந்த ஃபர்தர் அதை வந்து ம் ஆ ஃபர்தர் ப்ரொவிஷன் தான் டெபிட்டிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இந்த அடிஷனல் ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டாக்ஸ் இருக்கு இல்லையா வில் அப்பியர் அண்டர் த லைன் ஐட்டம் டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அஸ் ப்ரையார் பீரியட் டாக்ஸ். அதாவது இந்த ப்ரொவிஷன் இப்போ லயாபிலிட்டி எனக்கு ஜாஸ்தியா இருக்கு இல்லையா, ப்ரொவிஷன் போன வருஷம் நான் கம்மியா பண்ணிருக்கேன்ல, அப்பனா என்ன அர்த்தம்னா ப்ரையார் பீரியட் டாக்ஸ்க்கு நான் அடிஷனல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன்றதையும் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்றாங்க. 5 விஷயம் பண்ணுங்கண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்க்ளோஷரு,
நான் பாக்குறேம்மா, கிளாஸ் முடிச்சுட்டு பாக்குறேம்மா. ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது ஸ்கொயர் ஆஃப் பண்ணும். ஓகே, செகண்ட் ஸ்டெப் இது, மூணாவது ஸ்டெப்பு ஃபர்தர் ப்ரிவிஷன் சொல்லிட்டு பண்ணிட்டு, நாலாவது ஸ்டெப்பு ப்ரையார் பீரியட் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு டாக்ஸ் எக்ஸ்பென்ஸா ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்ல காமிக்கணும். புரியுதா இது? 1 2 3 4 இந்த மாதிரி கேட்பாங்க கண்ணா. அட்வான்ஸ் டாக்ஸ் பெய்ட் இவ்வளோ கொடுத்துட்டு இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. 7 மார்க் இது. யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நந்தனா, கீர்த்தனா, மித்ரா, இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் கண்ணா. சரியா? 1 2 3 4. இப்போ அடுத்தது பாருங்களேன், when assessed tax liability, இப்போ அட்வான்ஸ் டாக்ஸ் பெய்டு வந்து ஜாஸ்தியா இருக்கு. சரியா? இப்போ பாருங்க கண்ணா, சி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல ப்ரொவிஷனுக்கு எப்படி ட்ரீட் பண்றோம்? ஜாஸ்தியா இருந்ததுன்னா நம்ம டெபிட் பண்றோமாடா, கரெக்டா? ஒருவேளை ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற ப்ரொவிஷனை விட இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கூட ப்ரொவிஷன் கம்மியா இருந்தா என்ன பண்ணுவீங்க மித்ரா? என்னாச்சு மித்ரா, இல்லையா? இல்லையா மித்ரா? கீர்த்தனா என்ன பண்ணுவீங்க கீர்த்தனா? என்னாச்சு கவனிக்கலையா? கவனிங்க. ட்ரையல் பேலன்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல 500 ப்ரொவிஷன் இருக்குடா. சாரி, 5000 ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல 4000 தான் கொடுக்குறோம். அப்ப இது எப்படி இம்பாக்ட் கொடுப்பீங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல? அதாவது இத வந்து கிரெடிட் சைடுல காமிப்போம். ஏன்? ஏற்கனவே கொடுத்த ப்ரொவிஷனோட இப்ப ப்ரொவிஷன் கம்மி பண்ணிருக்கிறதுனால அது பிஎன்எல்க்கு இன்கம் மாதிரி. அப்ப 5000 மைனஸ் 4000 பிஎன்எல் அக்கௌண்டோட கிரெடிட் சைடுல காமிப்போம். எப்ப ப்ரொவிஷன் எனக்கு இங்க இந்த மாதிரி இருக்கோ பிஎன்எல் கிரெடிட் சைடு அதே தாங்க நம்ம இங்க பண்றோம். எக்ஸஸ் ப்ரொவிஷனை வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்ல நம்ம கிரெடிட் பண்ணணும். புரியுதா? மித்ரா என்னாச்சு, வாய்ஸ் ப்ராப்ளமா? ஃபர்தர் ப்ரொவிஷன் வந்து எக்ஸஸ் ப்ரொவிஷன் வந்து we have to credit P&L account. ஓகேவா? crediting P&L account. Excess provision for income tax will appear under the line item tax expense in the statement of profit loss account as excess provision. அதே மாதிரி prior period taxல இந்த நம்ம என்ன பண்ணோம், tax expense will appear இந்த இது வந்து prior period excess provision காமிக்கணும். அவ்வளவுதான்டா. புரியுதா? இந்த சிச்சுவேஷன் புரியுதா? ஓகே. illustration 4 பாருங்க கண்ணா. ப்ரொவிஷன் ஃபார் கரண்ட் டாக்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் கரண்ட் டாக்ஸ் 2021-22 4 lakhs. அட்வான்ஸ் டாக்ஸ் பெய்டு வந்து 3,60,000. இப்போ சொல்லுங்க கண்ணா, நந்தனா இது சினாரியோ 1 சினாரியோ 2 சினாரியோ 3? சினாரியோ 1 இது, சினாரியோ 2, சினாரியோ 3. இதுல எந்த சினாரியோ இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்? ப்ரொவிஷன் ஃபார் கரண்ட் இது எந்த சினாரியோல இருக்கு? 2021-2022 நம்பர்ஸ்.
என்னாச்சுடா கேக்கலையா? இல்லடா, அட்வான்ஸ் டாக்ஸ். அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்குல்ல செல்லம். ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் கரண்ட் டாக்ஸ் 4,00,000 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டா? ஜாஸ்தியா நம்ம கொடுத்துருக்கோம்ல. அப்பனா அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து நம்ம கம்மியா பே பண்ணிருக்கோம். ப்ரொவிஷன் வந்து ஃபார் கரண்ட் டாக்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. செகண்ட் சினாரியோ. இது செகண்ட் சினாரியோன்னு சொல்றதை விட இப்போ நான் ப்ரொவிஷனையும் அட்வான்ஸ் டாக்ஸையும் வந்து நாக் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டா? ஏன்னா ப்ரொவிஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு, அட்வான்ஸ் டாக்ஸ். கரெக்டாடா? நாக் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்க பாருங்க. இப்போ என்ன பண்றாங்க பாருங்க. 20. இப்போ assessment for the year was finalized during the year 2022. 2020-21 ஓடது 2022 finalize பண்றாங்க. Total tax liability வந்து 4,40,000. Net amount payable for the year வந்து has not yet been made. The net profit before tax வந்து 2022-23 வந்து 8 lakhs. Balance of profit loss account in the end of 2020-20 வந்து 4 lakhs. Income tax 35%. Extract of statement of profit loss account along with relevant notes. Extract of balance sheet along with relevant notes. இப்போ பாருங்கண்ணா, இப்போ நார்மலா வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் எப்படி பண்ணுவான்? ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 8 lakhs கொடுத்துருக்கான். டாக்ஸ் எவ்வளோ? 8 lakhs இன்டூ ஒரு நிமிஷம். இப்போ பாருங்க, 8 lakhsல அவங்க 35% போடுறாங்களா? அப்போ 2,80,000 வந்துடும். கரெக்டா? இது புரியுறதா? இப்போ நான் வந்து இந்த ப்ரொவிஷன் இப்போ 2,80,000ன்றது வந்து இந்த வருஷத்தோட டாக்ஸ் சொல்றாங்க. ஆல்ரெடி ப்ரையார் பீரியட் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் ஆமா, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் வந்து 2021-22க்கு வந்து 4 lakhs. அட்வான்ஸ் டாக்ஸ் பெய்டு வந்து இல்ல, அசஸ்ட் டாக்ஸ் வந்து எனக்கு டோட்டல் டாக்ஸ் லயபிலிட்டி ஃபார் தட் இயர் எவ்வளோ? 4,40,000. கரெக்டா கண்ணா? ஸோ 4,40,000 ப்ரொவிஷன் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் எனக்கு எவ்வளோ ப்ரொவிஷன் வேணும்? 40,000 ப்ரொவிஷன் வேணும். கரெக்டா? இது ப்ரொவிஷன் ஹாஸ் டு பி கிரியேட்டடா. இந்த ப்ரொவிஷனை தான் இங்கே 40,000 போட்டிருக்காங்க. அப்போ எனக்கு கரண்ட் டாக்ஸ் எவ்வளோ? 2,80,000 plus 40,000 3,20,000. ஸோ அந்த 3,20,000 தான் நம்ம கரண்ட் டாக்ஸ்ன்னு சொல்றோம். புரியுறதாடா? மொத்தமா 4,40,000 ரூபாயா? ஆனா நான் வந்து ப்ரொவிஷன் எவ்வளவு வச்சிருக்கேன்? 4 லட்சம் வச்சிருக்கேன். அப்ப 40,000 ரூபாய் எனக்கு எக்ஸஸா ப்ரொவிஷன் வேணுமா? அந்த ப்ரொவிஷன் தான் இங்க ஆட் பண்ணி கரண்ட் டாக்ஸோட ஆட் பண்றோம். ஸோ அது பிஎன்எல்ல காமிக்கிறோம் கண்ணா. பிஎன்எல்ல நம்ம கரண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 3,20,000 காமிக்கிறோம். இப்போ இந்த டாக்ஸ் போய் ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளவு வரும்? 8 lakhs minus 3,20,000 4,80,000.
ஸோ ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் எவ்வளோ 4,80,000. இப்போ பேலன்ஸ் ஷீட்ல என்னெல்லாம் காமிக்கிறோம் பாருங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 8,80,000. எப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து 4 lakhs பேலன்ஸ் 2020 கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டியோடது 4,80,000. ஸோ 4,80,000 plus 4 lakhs 8,80,000. சி ஐடி இன்னும் எவ்வளோ பேயபிள் நம்மளுக்கு 80,000. இந்த 80,000 எப்படி வந்ததுன்னா 4,40,000 நம்மளுக்கு பே பண்ண வேண்டிய டாக்ஸ் லைபிலிட்டி. நான் அட்வான்ஸா எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணியிருக்கேன் 3,60,000. இன்னும் எவ்வளவு நான் பே பண்ணணும் 80,000. அதனால 80,000 இங்க காமிச்சிருக்கேன். புரியுதா கண்ணா? அப்புறம் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் வந்து 2,80,000. அது இந்த வாட்டியோட ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டாக்ஸ். ஸோ இது ரெண்டும் இங்க காமிச்சிட்டேன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் 2,20,000. ஏன்னா அட்வான்ஸ்டு டாக்ஸ் பிளஸ் டிடிஎஸ் 2,20,000. எப்படின்னா இது 2023யோட 2022-2023யோட ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டாக்ஸ் 2,20,000. புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகுதா? திருப்பி சொல்லட்டுமா? இது புரிஞ்சுதாடா? இது புரிஞ்சுதா? ஃபர்தர் ப்ரொவிஷன் ரெக்வைர்ட் புரிஞ்சுதா? 40,000. இது புரிஞ்சுதா? 3,20,000 புரிஞ்சுதா? இந்த 80,000 புரிஞ்சுதா? இங்க அதர் கரண்ட் லைபிலிட்டியா நம்ம ட்ரீட் பண்ணணும். இது புரிஞ்சுதா? இருடா நான் இங்க போடுறேன் பாருங்களேன். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ஃபார் 2021-22. ஓகேவா? 4 lakhs. Actual assessed tax liability 4,40,000. Advance tax paid 3,60,000. ஓகே ஓகேண்ணா? நான் இவ்வளோ பே பண்ணோம். ஆனா இவ்வளோக்கு தான் ப்ரொவிஷன் வச்சிருக்கேன். ஆனா அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து 3,60,000 தான் பே பண்ணியிருக்கேன். இவ்வளோக்கு பே பண்ணணும். அப்ப பாருங்க செல்லம், அப்ப ப்ரொவிஷன் எவ்வளவு கம்மியாகுது எனக்கு? 40,000 ரூபாய் கம்மியா இருக்கு. அப்ப ஷார்ட் ப்ரொவிஷன் எவ்வளோ? 40,000. எனக்கு வந்து நான் இவ்வளோ பே பண்ணிட்டேன். ஓகே, ஆனா இவ்வளோ பே பண்ண வேண்டியது. இன்னும் நான் எவ்வளோ பே பண்ணணும்? 8 பே இது. இதுதான் செல்லமா இங்க கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் வந்து ஷார்ட் ப்ரொவிஷனை இங்க காமிச்சிருக்காங்க. ஓகேவா? 8 பே இருக்கு இல்லையா 80,000. 8 பேனா அவுட்ஸ்டாண்டிங் டாக்ஸ் மாதிரி இல்லையா? அவுட்ஸ்டாண்டிங் நம்ம எக்ஸ்பென்சஸ் என்ன பண்றோம் லேபிலிட்டியில காமிக்கிற மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் டாக்ஸ் 80,000 இங்க காமிக்கிறாங்க. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஒரு நிமிஷம் பேலன்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கு வந்து கரண்ட் இயரோட ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 8 lakhs. 8 lakhsல 35%. 2,80,000.
ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் வந்து ப்ராஃபிட் இன்டு அந்த ப்ரொவிஷன் பர்சன்டேஜ். ஓகேவாடா? இது புரிஞ்சுதா? இது ஸ்டெப் 1 கண்ணா. இது ஸ்டெப் 2. இது ஸ்டெப் 3. இந்த 3 புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இந்த ஷார்ட் ப்ரொவிஷனை தான் நம்ம பிஎன்எல்ல காமிக்கிறோம். ஓகே. இந்த 8 பேயை தான் வந்து நம்ம கரண்ட் லைபிலிட்டியா காமிக்கிறோம். அவுட்ஸ்டாண்டிங். இந்த 2,80,000ன்றதும் ப்ரொவிஷன் பிஎன்எல். இது பிஎன்எல்ல வருது இல்லையா அந்த ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். அதே மாதிரி பிஎன்எல் ஒரு இம்பாக்ட். அதுக்கப்புறம் கரண்ட் லைபிலிட்டியாவும் காமிக்கிறோம். வேற ஏதாவது டவுட் இருக்காடா? அவ்வளவுதான்டா இந்த சம். சாரி ஷார்ட் டேர்ம் லோன் சொல்லிடுறேன். அட்வான்ஸ் டாக்ஸ் 2 lakhs, டிடிஎஸ் 20,000. இங்க அட்வான்ஸ் டாக்ஸ் பெய்டு வந்து 2 lakhs கொடுத்துருக்காங்கல்ல கண்ணா. டிடிஎஸ் டிடிஎஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். புரியுதா? 2022 23 அதனால் அடுத்த வருஷத்துக்கு தான் எஃபெக்ட் ஆகும். 2022 23க்கு 2020 21 தான் எடுத்துப்போம். 2022 23 எல்லாமே வந்து அட்வான்சஸ் அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷமே பே பண்ணிருக்கிறதுனால அதை ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ல காமிக்கிறோம். புரிஞ்சுதா? ஸோ ஸ்டெப் 1 வந்து ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸுக்கும் அசஸ் லைபிலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அது ஷார்ட் ப்ரொவிஷன் பிஎன்எல்ல காமிப்பீங்க டெபிட் சைடு. ஸ்டெப் நம்பர் 2 வந்து அசஸ் டாக்ஸ் லைபிலிட்டிக்கும் அட்வான்ஸ் டாக்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸை அதுதான் ஆக்சுவலாக பே பண்ண வேணும். அது கரண்ட் லைபிலிட்டிக்கு போயிடும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் வந்து அந்த கரண்ட் இயருக்கும் அதை ப்ராஃபிட் இன்டு அதை போத் பிஎன்எல்லையும் காமிப்போம் கரண்ட் லைபிலிட்டிலையும் காமிப்போம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் கண்ணா. ஓகேவா? நான் கிளாஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு கார்பரேட் அக்கௌண்டிங்கும் எஃப்எம்மாடா. சொல்லுமா எஃப்எம் எப்படிடா போயிட்டு இருக்க? ரேஷியோ அனாலிசிஸ்லாம் தரவாயிட்டீங்களாடா ஃபார்முலால? ஒரு குவிக்கா நம்ம ஒரு அது எப்போ முடியும்? எப்போ நான் டார்கெட் சொல்லியிருக்கேன் அதுக்கு? சொல்லியிருக்கீங்க. ஓகே. எவ்வளோ ஆரம்பிச்சிட்டீங்களா ஏதாவது அதில்? சரி. ஆக்சுவலாக நான் ஒன்னே கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்டா. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ், காமன் சைஸ், இது நாலும் நீங்கள் 12th புக்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதை பிக்கப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கு, ரொம்ப கொஞ்சம் தான் அட்வான்ஸ்டாக இருக்கு, பயங்கர அட்வான்ஸ்டாலாம் கிடையாது. சரியா? அதனால ஈஸியாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இனிமே நீங்கள் யோசிக்கும் போது எப்படி யோசிக்கணும்னா 8 பேப்பரை நம்ம எப்படி கிராக் பண்ண போறோம் அப்படிதான் யோசிக்கணும். நான் தானே நீங்க எழுதுறீங்களா செல்லம்? 2 பேர் ஸ்டேஜ்மே கான்ஃபிடென்ட்டா எழுதுறீங்களா? எழுதணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு விண்டோ. சரியா?